பெண்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து பாதுகாப்பு இல்லைன்ட்டு எதிர்க்கட்சிகள் மற்றவங்க எல்லாமே மக்கள் எல்லாமே குறை சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவங்க சொல்ற மாதிரி தான் நடக்கிற மாதிரியும் இருக்குது. டெய்லி காலையில் எழுந்தாலும் ஒரு பாலியல் பிரச்சனை ஏதாவது பார்க்குறோம். சாயங்காலம் தூங்கும்போது ஏதாவது நியூஸை போட்டால் ஏதாவது ஒரு பாலியல் குற்றங்களை பார்க்க தான் செய்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க சொல்றது சரியா இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ மணிப்பூர்ல ஒரு இஷ்யூ ஆச்சு. இப்போ எல்லாரும் மணிப்பூர் மணிப்பூர் மணிப்பூர்னு பேசுனாங்க. இவ்வளோ தூரம் பேசுற மக்கள் நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்கு, இதையும் கொஞ்சம் அவங்க கண்கொண்டு பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னன்னா இப்போ வந்து இந்த சின்ன பிள்ளைகள், இந்த சிறுமிகள், மாணவிகளுக்கான பாலியல் வன்கொடுமை ரொம்ப அதிகரிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா வந்து இப்போ இந்த குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குற அந்த ஆசிரியர்களே வந்து குழந்தைகளுக்கு வந்து பாலியல் வன்புணர்வு எல்லாம் பண்றதா இருக்கு. இது குறித்து என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது விழிப்புணர்வு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களுக்கே விழிப்புணர்வு இல்லாத மாதிரி இருக்கு. முதல்ல அவங்கள என்னன்னு பார்த்து அவங்களுக்கு முதல்ல விழிப்புணர்வு கொடுத்தாதான் இது கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா சொல்லிக் கொடுக்க வேண்டிய யாரை நம்பி விடுறதுன்னே தெரியல. ஒரு ஆசிரியர் நம்பி அவங்க நல்லது சொல்லிக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்களாலே அந்த குழந்தைகளுக்கு ஆபத்து அப்படிங்கும் போது இது எந்த மாதிரி சொல்றதுன்னு தெரியல.